ஹைதராபாத்தின் ஓல்டு சிட்டியில் உள்ள வரலாற்று நினைவு சின்னமான சார்மினார் பகுதியில் குல்சார் ஹவுஸ் உள்ளது. இதன் அருகே மிக குறுகிய இடத்தில் செயல்பட்டு வரும் வணிக வளாகத்தின் தரைத்தளத்தில் முத்து மற்றும் நகை கடைகளும் மேல் உள்ள குடியிருப்புகளில் பல குடும்பங்களும் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் அதிகாலை 6 மணி அளவில் ஸ்ரீ கிருஷ்ணா பியர்ஸ் என்ற நகைக்கடையில் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தரைத்தளத்தில் தொடங்கிய தீ மளமளவென கட்டடம் முழுவதும் பரவி புகைமூட்டமானதில் வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்தியது. சுதாரித்து விழித்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியே வர முயன்றனர். அப்போது குறுகிய வழி என்பதால் பலர் வெளியேற முடியாமல் வீடுகளுக்குள்ளே சிக்கி மயக்கமடைந்தனர். தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் லங்கவுட் ஹவுஸ், மொகல்புரா, கோவ்லிகுடா, ராஜேந்திர நகர், காந்தி அவுட் போஸ்ட் உள்ளிட்ட தீயணைப்பு நிலையங்களிலிருந்து 11 வாகனங்களில் சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்பு பணிகளை தொடங்கினர். ஆனால் கட்டடத்தின் பெரும்பாலான பகுதியை தீ ஆக்கிரமித்ததால் மீட்பு பணியில் சிக்கல் ஏற்பட்டது. வீடுகளுக்கு செல்லும் பாதையும் குறுகியது என்பதால் உள்ளே நுழைய முடியாத தீயணைப்பு துறையினர் அருகிலிருந்த வேறொரு கட்டடத்திலிருந்து தீ விபத்து ஏற்பட்ட கட்டடத்தை அடையும் முயற்சியில் இறங்கி உள்ளே சென்றனர். தீயணைப்பு ரோபோ மற்றும் ஸ்கைலிப்ட் ஹைட்ராலிக் தளங்களை பயன்படுத்தி வீடுகளுக்குள் மயங்கி கிடந்தவர்களை மீட்ட தீயணைப்பு வீரர்கள் அவர்களை அருகிலிருந்த உஸ்மானியா மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர். கிட்டத்தட்ட 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இதற்குள் கட்டடத்திற்குள் இருந்த பலர் தங்கள் உயிர்களை இழந்தனர். சிலர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதன் காரணமாக பலி எண்ணிக்கை 17ஆக உயர்ந்தது. மேலும் இதன் எண்ணிக்கை உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. தீ விபத்து குறித்து அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி மற்றும் தெலங்கானா அமைச்சர் பொன்னம் பிரபாகர் மீட்பு பணிகளை துரிதப்படுத்தி விசாரணைக்கு உத்தரவிட்டனர். ஷார்ட் சர்க்கியூட் காரணமாக விபத்து ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க உஸ்மானியாவில் சிறப்பு மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து கவலை தெரிவித்த தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு அரசு ஆதரவாக நிற்கும் என்றார். இதனிடையே பிரதமர் மோடி தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது எக்ஸ் பக்கத்தில் இரங்கல் தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என தெரிவித்துள்ள பிரதமர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணமும் வழங்க உத்தரவிட்டுள்ளார். அதிகாலையில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் 8 குழந்தைகள் உட்பட 17 பேர் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் குல்சார் ஹவுஸ் போன்ற அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் கடுமையான கட்டட விதிகள் அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது.